அமெரிக்க டாலருக்கு எதிரான இலங்கை ரூபாயோட பெறுமதி இப்போ திடீரென்று ஒரு குறிப்பிட்ட அளவான அதிகரிப்பை காட்டுது. இவ்வளவு நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா 50% இந்த மாதிரி தான் அதிகரிச்சு கொண்டது. ஆனால் இப்போ கடைசி 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா திடீரென்று ஒரு குறிப்பிட்ட அளவான அதிகரிப்பை காட்டுது. இந்த அதிகரிப்புக்கான காரணம் இப்போ மத்திய கிழக்கு நாடுகளில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போரும் ஒரு விதமான காரணமா இருக்குது. ஸோ இந்த அதிகரிப்பு எதனால ஏற்படுது, இதனால ஏற்பட போற விளைவுகள் என்னன்றதை பார்க்க போறோம். அதே மாதிரி மத்திய கிழக்கு நாடுகளில் இப்போ போய் கொண்டிருக்கக்கூடிய போரினுடைய நிலைமை எப்படி போகுதுன்றதையும் இந்த வீடியோல முழுமையா விரிவா விளக்கமா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்னடா உண்டா முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிகே கரைகாலன். தொடர்ச்சியான என்னுடைய அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வச்சிருக்கிறோம். உன்னதான் 2-3 நாளாக ஆளையே காணலைன்னு சொல்லி கேட்பீங்க. ஒரு சில காரணங்களால் சொல்லப்போனால் உடம்பு கொஞ்சம் சரியில்லாததால் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியாம போச்சு. இனிமேல் தொடர்ச்சியான வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி மத்திய கிழக்கு நாடுகளினுடைய போர் ஆரம்பித்து 40வது நாளில் இடைநிறுத்தப்பட்டு இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 47வது நாளை இன்றைய நாளில் கடந்து போய் கொண்டிருக்குது. கொடுக்கப்பட்ட அந்த சீஸ்ஃபயர், அந்த போர் நிறுத்தம்ன்றது இந்தியாவோட 7வது நாள கிடக்குது. இன்னும் 7 நாட்கள் தான் மிச்சம் இருக்குது. இந்த முடிந்தும் முடிவில்லாம போய்கொண்டிருக்கிற அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர்ன்றது ஒட்டுமொத்த உலக நாட்டிலையுமே எல்லா நாடுகளையும் பொருளாதார ரீதியில பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்குது, எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் இலங்கைக்குள்ளையும் பார்த்தீங்கன்னா இலங்கையினுடைய பெட்ரோலியம், கேஸ், ஏனைய முக்கியமான துறைகள் எல்லாத்துலேயுமே பாதிப்பு ஏற்படுத்தியிருந்தது. அதுக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலருக்கு எதிரான இலங்கை ரூபாவினுடைய பெறுமதி 315 ரூபாவா அதிகரிச்சிருக்குது. ஒரு 2 நாட்களுக்கு முதல் வரைக்கும் 312 ரூபாய், 311 ரூபாய், 310 இல்லாட்டி 310 ரூபாய் 50% இந்த மாதிரி போய்கொண்டிருந்த இந்த அமெரிக்க டாலரினுடைய பெறுமதி திடீரென்று 1-2 நாட்களுக்குள்ள 315 ரூபாவா அதிகரிச்சிருக்குது. இது ஒரு இயல்பான அதிகரிப்பு என்ற ஒரு பக்கத்திலையும் வச்சுக்கொள்ளலாம், இல்லாட்டி ஒரு அசாதாரணமான அதிகரிப்புன்னு சொல்லியும் பார்க்கலாம். சாதாரணமாக அதிகரிச்சு போற தொகையாகவும் வச்சுக்கொள்ளலாம். டாலருக்கு எதிரான இலங்கை ரூபாயினுடைய பெறுமதி அதிகரிக்கும் என்று சொன்னா நாட்டுக்குள்ள பணவீக்கத்தினுடைய அளவும் அதிகரிச்சு கொண்டு போகும். ஸோ அதனால இது முக்கியமான ஒரு விடயமா இப்ப பார்க்கப்பட்டு கொண்டிருக்குது. ஓகே, இப்ப இதுக்கு காரணமா இருக்கிற மத்திய கிழக்கு நாடுகளினுடைய நிலைமை என்ன? இப்ப போர் எப்படித்தான் போய்கொண்டிருக்குது? அதான் போர் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்குது, சீஸ்ஃபயர் செய்யப்பட்டிருக்குது. இதுக்கு மேலேயும் என்ன பிரச்சனை இப்ப நடந்து கொண்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த போருக்கும் மூல காரணமா சொல்லப்படுற டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் தானே. டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர மாதிரியும் இல்லை, போரை நடத்துற மாதிரியும் இல்லை. ரெண்டும் கெட்ட நிலைமையில தான் இப்போ உண்மையா சொல்ல போனா, வெளிப்படையா சொல்ல போனா இந்த போர் போய் கொண்டிருக்குது. நேற்று பாத்தீங்கன்னு சொன்னா டொனால்ட் ட்ரம்ப் சொல்றார், நாங்க தான் பவர்ஃபுல். அவர் அடிக்கடி சொல்ற விஷயம் தான், நாங்க பவர்ஃபுல்லான ஒரு ஆர்மி ஃபோர்ஸஸ், எங்கள்கிட்ட பெரிய படைகள் இருக்குது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் பகுதிக்கு உள்ள போகக்கூடிய கப்பலா இருந்தாலும் சரி, அந்த பகுதிகளில் இருந்து ஈரானினுடைய எந்த துறைமுகங்கள்ல இருந்து வெளியில வரக்கூடிய கப்பலா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நாங்க பிளொக்கேட் பண்றோம், எல்லாத்தையுமே முடக்கிறோம்னு சொல்லி ஏற்கனவே ஒரு அறிவிப்பை கொடுத்து இப்ப அங்க முடக்கம் நடந்து கொண்டிருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருந்தது, சர்வதேச செய்திகள். ஆனா இந்த கப்பல் போக்குவரத்தினுடைய அந்த மேப் இருக்கு தானே, அந்த மேப்பினுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சில கப்பல்கள் அந்த பகுதியை கடந்து வெளியில தொடர்ச்சியா போய்கொண்டிருக்கிற மாதிரியும் எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதுக்கு அமெரிக்காவினுடைய ஊடகங்கள், அமெரிக்காவினுடைய தரப்புல சொல்லப்படுற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கப்பல்கள் எல்லாமே எதுவுமே ஈரானினுடைய துறைமுகங்கள்ல இருந்து வரையல. அதாவது அவர்களினுடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னா, ஈரான் துறைமுகத்திலிருந்து வரக்கூடிய எந்த கப்பலையுமே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அப்படி அதே மாதிரி உள்ளேயும் எடுக்க மாட்டோம். ஈரான் துறைமுகத்துக்கு போற கப்பல்களை உள்ளேயும் எடுக்க மாட்டோம். மற்றும்படி எந்த நாட்டினுடைய கப்பலும் அந்த பகுதியால வெளியே வரலாம், உள்ள போகலாம் என்றதுதான் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு மாதிரி சொல்லப்படுது. நேற்று சொன்னார் தானே. இப்ப இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னா, Fox நியூஸுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னா, இந்த போர் வெரி க்ளோஸ் டு ஓவர். இந்த போரினுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்கும்போது, ஈரான் மேலான உங்களினுடைய நிலைப்பாடு, தாக்குதல் என்ன மாதிரி இருக்க போதுன்னு கேட்கும்போது, மிக விரைவிலேயே இந்த போர் முடிவுக்கு வரும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். அடுத்து வரப்போற 48 மணி நேரங்களுக்குள்ள 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தை, ஏற்கனவே ஒரு பேச்சுவார்த்தை பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்ல நடந்தது. ஜேடி வான்ஸ், அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸும் அவருடைய குழுக்களும் அங்க வந்து, அதே மாதிரி ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் அவருடைய குழுக்கள் 2 பக்கத்துல இருந்துமே பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்துக்கு வந்து, என்னடா பாகிஸ்தான் தான் அதுக்கு நடுநிலையா செயல்பட்டு கொண்டிருந்தது. ஸோ பாகிஸ்தான்ல வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தை முழுமையான தோல்வியில முடிஞ்சிருந்தது.
அதுக்கு காரணமும் டொனால்ட் ட்ரம்பா சொல்லப்படுறார். ஏன்னா அவர் இங்க பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது அங்க ட்ரூத் சோஷியல்ல போஸ்ட் பண்ணி கொண்டு வந்தார், நாங்க ஈரானினுடைய படைகளை எல்லாமே அழிச்சிருக்கிறோம், நாங்க தான் பவர்ஃபுல் என்ற மாதிரி ஈரானை சீண்டி விடுற மாதிரியான போஸ்ட் போட்டு கொண்டு வந்தார். ஆனா இப்ப திரும்ப என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னா, அடுத்த 48 மணி நேரங்களுக்குள்ள 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அதுவும் பாகிஸ்தான்ல நடக்கும் என்ற மாதிரி இப்ப எதிர்பார்க்கப்படுது. டொனால்ட் ட்ரம்பும் சொல்லியிருக்கிறார் அந்த பேச்சுவார்த்தை நடக்க போறதும் பாகிஸ்தான்ன்ற மாதிரி சொல்லப்படுது. ஏனென்றா பாகிஸ்தான் இப்ப வரைக்கும் சொல்றார்கள், இனிமேலும் வரக்கூடிய பேச்சுவார்த்தைகள் எல்லாத்துக்குமே நாங்க நடுநிலையா இருக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா பாகிஸ்தானினுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் வந்து ஒரு 4 நாட்கள் பயணத்தை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மேற்கொள்றார். எந்தெந்த நாடுகள் என்று பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா, கட்டார், டர்க்கி, இந்த நாடுகளுக்கு 4 நாட்கள் பயணம் மேற்கொள்ள போறதா செய்திகள் வெளியாகிறது. பாகிஸ்தானினுடைய செய்திகள் வெளியாகி இருக்குது. ஸோ அந்த பயணமும் இந்த அமைதி பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு பயணமா தான் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அடுத்து வரப்போற 7 நாட்களுக்குள்ள இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்படலாம் என்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அது வரைக்கும் டொனால்ட் ட்ரம்ப் எந்த ஒரு முடிவுமே எடுக்காம இருந்தார். இந்த போருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும், இது ஒரு பெரிய ஒரு பிசினஸ். இதுக்குள்ள போர்ல பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களும் காசு உழைக்கிறார்கள், மார்க்கெட் கிராஷ் பண்றதால உழைக்கக்கூடிய காசுகள், அதே மாதிரி ட்ரேட் பண்றதால உழைக்கக்கூடிய காசுகள். டொனால்ட் ட்ரம்ப் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் அந்த பிசினஸ் மூலையை பயன்படுத்தி கொண்டு என்னென்ன மாதிரி மார்க்கெட்டை த்ரெட் பண்ணி, அதாவது அதை பயமுறுத்தி என்னென்ன மாதிரி மார்க்கெட்டை கிராஷ் பண்ணி காசு உழைக்கலாம்ன்ற ட்ரிக் வந்து அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு வேலை தான், ஒரு பிஸ்னஸாக தான் இந்த போர் போகுதுன்றதும் பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும். என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த போரினுடைய கடைசி முடிவு எப்போ எட்டப்படும்னு சொன்னா, எட்டப்படுமா இருந்தா எப்போ எட்டப்படும்னு சொன்னா இந்த வரப்போற 7 நாட்களினுடைய 5வது 6வது நாட்கள்ல தான் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவார். அது வரைக்கும் இது ஒரு பதட்டமாவே தான் தொடர்ந்து கொண்டிருக்கும். கடைசி வரைக்கும் மக்களை பதட்டமடைய வச்சு மார்க்கெட்டை மோசமாக்கிட்டு கடைசி நேரத்துல தான் அவர்கள் ஒரு முடிவுக்கு வருவார்கள். நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் தானே, டொனால்ட் ட்ரம்பால ஆரம்பிக்கப்பட்ட இந்த போர்னு சொல்லி எதுக்காக சொன்னார்னு சொன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்தே எந்த நாடுகளுமே முழுமையா அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணல. அமெரிக்காவினுடைய அரசாங்கத்துக்குள்ள இருக்கக்கூடிய சில பேர் உட்பட யாருமே இந்த போருக்கு சப்போர்ட் பண்ணல. இந்த ஜேடி வான்ஸ் இருக்கார் தானே, அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி, அவருக்கே இந்த போர்ல உடன்பாடு இல்லைன்ற மாதிரியும் சில விஷயங்கள் பேசப்படுது. ஓகே, அதை விட்டுருவோம். ஏனைய நாடுகளை பார்க்க போனா நேட்டோ அமெரிக்காவுக்கு சப்போர்ட் இல்லை. அதே மாதிரி யூரோப் நாடுகள், யூரோப் யூனியன் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் இல்லை. அமெரிக்காவினுடைய மிக நெருங்கிய நண்பனாக இருந்த யூகே சப்போர்ட் இல்லை. ஏனைய நாடுகள் சப்போர்ட் இல்லை. ரஷ்யா, சைனாவினுடைய நிலைப்பாடுகள் எல்லாமே ஏற்கனவே 2 நாட்டுக்கு இடையில பிரச்சனையா இருந்தாலும் அவர்களினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னா, ஈரானுக்கும் சப்போர்ட் இல்லை. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வாங்க, உலகத்தினுடைய அமைதியை சரியா கொண்டு போங்கன்றதான் அவர்களுடைய நிலைப்பாடா இருக்குது. ஒட்டுமொத்தத்துல இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது இந்த போரினுடைய முழுமையான மாஸ்டர் மைண்டா இருக்கிறது, இந்த போரை ஆரம்பிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் தான். ஏனென்றா டொனால்ட் ட்ரம்புக்கு ஆரம்பத்திலிருந்தே கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருடங்களுக்கு முதல்ல இருந்தே ஈரானோட ஒரு தீரா பகை இருக்குது. அவர் ஒரு 39 வருடங்களுக்கு முதல் கொடுத்த இன்டர்வியூ அதை நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதிலேயே சொல்லியிருப்பார், ஈரானுக்குள்ள போகணும், ஈரானினுடைய ஒரு தீவை கைப்பற்றணும், அவர்களை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பார். ஸோ இவ்வளவு காலகட்டமா அவர் சேர்த்து வச்சிருந்த அந்த ஒரு பகையினுடைய வெளிப்பாடு தான் தேவையில்லாம ஈரானுக்குள்ள அமெரிக்கா போனதோ என்ற ஒரு கோணத்துல இந்த போர் இப்ப பார்க்கப்படுது. இதுதான் வெளிப்படையா பேசப்படக்கூடிய, வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு விடயமாகவும் இப்ப மாறி இருக்குது. அப்பேற்பட்ட செயல்பாடுகளை தான் டொனால்ட் ட்ரம்பும் செஞ்சு கொண்டு இருக்கிறார். இதுக்கு இன்னொரு காரணம் இஸ்ரேல், அதை நாங்க இங்க கவனத்தில் எடுக்கணும். அது எப்படி என்று சொன்னா, இஸ்ரேல் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு வைன் மாதிரி, இந்த சொல்வார்கள்லானே எரியிற நெருப்புல எண்ணெயை தூக்கி ஊத்துற மாதிரி, அதே மாதிரி அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஏற்கனவே ஒரு கோவத்துல இருந்த நிலையில இஸ்ரேல் அதுக்குள்ள வந்து நீங்க போர் நடத்துங்க, அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லி அவர்களை அட்டாக் பண்ண வச்சு தான் இந்த போர் உருவாக்கி இருக்கின்ற மாதிரி இப்ப பேசப்படுது. ஈரானுக்குள்ள இப்ப ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார், ஈரானினுடைய மண்ணுல யுரேனியம் செறிவூட்டப்பட்டது எந்த ஒரு காலகட்டத்திலையுமே இராணுவ தேவைக்காக இல்லை, அது முழுக்க மின்சார உற்பத்தியை செய்யறதுக்காக தான் அவர்கள் யுரேனியம் செறிவூட்டத்தை செஞ்சிருக்கிறார்கள், இராணுவத்துக்காக செய்ததா சொல்லி எந்த ஒரு பதிவுமே இல்லை, எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லை என்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். இப்ப அமெரிக்கா சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா,
ஈரானிட்ட அணு ஆயுதம் இருக்கு, அணு ஆயுதத்தை அவர்கள் தயாரிக்க முயற்சி செய்கிறார்கள், நாங்கள் விட்டோம் என்று சொன்னால் அவர்கள் அணு ஆயுதத்தை தயாரித்து அதை எங்களுக்கு எதிராக பயன்படுத்துவார்கள், உலகத்துக்கு எதிராக பயன்படுத்துவார்கள் என்றதான் அமெரிக்காவினுடைய இந்த போருக்கு சொல்லக்கூடிய ஒரே காரணமா இருக்குது. ஆனா ரஷ்யா சொல்றார்கள் அவர்கள் யுரேனியம் செறிவூட்டத்தை எந்த ஒரு காலகட்டத்திலையும் இராணுவ தேவைக்காக ஒரு அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்தவே இல்லை, தங்கள் நாட்டினுடைய மின்சார தேவைக்காகத்தான் அதை செறிவூட்டி இருக்கிறார்கள் என்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். ஒட்டுமொத்தத்தில் இப்ப இந்த போரினுடைய ஒரே காரணமா சொல்றது டொனால்ட் ட்ரம்ப் தான், அவருடைய செயல்பாடுகள் தான் சொல்லி சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இது எங்க போய் முடியுது, எப்படிப்பட்ட விளைவுகள் உலகத்தில் ஏற்பட்டதுக்கு பிறகு. IMF போன் பண்ணியிருக்கிறார்கள், ஏனைய உலக நாடுகளினுடைய உலக அமைப்புகள் போன் பண்ணியிருக்கிறார்கள், மார்க்கெட் சரியான டவுனா போகுது, உலகத்தினுடைய பொருளாதாரமே மிக மோசமா போய் கொண்டிருக்குது, சரியான ஒரு முடிவெடுங்கன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இப்ப வரைக்கும் டொனால்ட் ட்ரம்பினுடைய முடிவு நிலையானதா இல்லாம போய் கொண்டிருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்டேட்ஸ் தெரிஞ்சு கொள்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க, அப்படி பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட்ல சொல்லிடலாம். மீண்டும் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.